ஹாய் நண்பா, 10th குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும் சென்னையில சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 60,000க்கு அதிகமான சேலரி பிளஸ் எக்கச்சக்கமான அலவன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். இன்டர்வியூவே இல்லாத சூப்பரான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எலிஜிபிளா இருந்தா மறக்காம அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அப்ளை பண்றதுக்கு கூட யாருக்குமே ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பர்மனண்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. முழு தகவலை சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த நோட்டிபிகேஷன் ஆபீஸ் ஆஃப் தி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ்ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ கீழே வருதுன்ற சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா கஸ்டம்ஸ்ல இருந்து தான் இந்த ரெக்யூர்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆபீஸ் தான். இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழ்நாட்டில் சென்னையில தான் இருக்கும். எல்லாமே பர்மனண்டான போஸ்டிங்ஸ் தான். குரூப் சி கேட்டகரியில நான் கெசட்டட் போஸ்ட். இதுல உங்களை மெரைன் விங்ல தான் ரெக்யூர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான வேகன்சி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா 3 விதமான பதவிகள்ல இருந்து வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ட்ரேட்ஸ்மேன், சீமேன் அண்ட் கிரீசர் அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகள் தான் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கு சேலரியா 19,900 ரூபாயில இருந்து 63,200 வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. பிளஸ் அலவன்ஸுமே இருக்கும். டோட்டலா ட்ரேட்ஸ்மேன்ல 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அந்த வேகன்சியை யூஆர் கேட்டகரியில ஒரு வேகன்சியும் ஓபிசி கேட்டகரிக்கு ஒரு வேகன்சின்னு கேட்டகரி வைஸாவே பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள் தான். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ்ல ரிலாக்ஸேஷனுமே இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ சர்டிபிகேட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ட்ரேட்ல வச்சிருக்கணும். அதாவது மெக்கானிக், டீசல், ஃபிட்டர், டர்னர், வெல்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்டல் அண்ட் கார்பெண்டர் இதுல ஏதாச்சும் ஒரு ட்ரேட்ல ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்களும் 10th முடிச்சிருக்கவங்களும் 2 வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் அண்ட் ஷிப் ரிப்பேர் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே தாராளமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்ரபிளா எஃப்ஆர்பி ஃபைபர் கிளாஸ் ரீஎன்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எய்டு, ஃபயர் ஃபைட்டிங், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே கூடுதல் முன்னுரிமையுமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷன் இல்லைனாலுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷன் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களே தவிர கம்பல்சரி கிடையாது. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சீமெண்ட் கேட்டகரியில் 6 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாயில இருந்து 56,900 ரூபாய் வரைக்குமே பேசிக் பே நிர்ணயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த வேகன்சியை கேட்டகரி வைஸாவே பிரித்து கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா யூஆர்ல 4 வேகன்சி, ஓபிசியில் 1 வேகன்சி அண்ட் இடபிள்யூஎஸ்ல 1 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலா 6 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க சீமெண்ட் கேட்டகரிக்கு. இந்த போஸ்டுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்க எலிஜிபிள் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ்ல ரிலாக்ஸேஷனுமே இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 10th பாஸ் பண்ணியிருக்கவங்களும் அதோட 3 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. அதாவது சி கோயிங் மெஷினைஸ்டு வெசல்ல இருக்கணும். 2 வருஷம் ஹெல்ம்ஸ்மேன், சீமேன், ஷிப் ஒர்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்ரபிளா மெட்டல் ஆஃப் ஃபிஷிங் வெசல்ல மெரைன் மெர்கான்டைல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து காம்படன்சி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா முன்னுரிமையுமே கொடுக்குறாங்க. அடுத்து கிரீசர் கேட்டகரியில 2 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. சேலரியா 18,000 ரூபாயில இருந்து 56,900 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க. அதோட சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்கச்சக்கமான அலவன்ஸுமே இருக்கும். ஸோ அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து வேற லெவலான ஹை லெவல் சேலரி தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த வேகன்சியை யூஆருக்கு 1 வேகன்சியாகவும் இடபிள்யூஎஸ் 1 வேகன்சி தான் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமமா 10th பாஸ் பண்ணியிருக்கவங்களும் அதோட 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும். சி கோயிங் மெஷினைஸ்டு வெசல் அண்ட் ஆக்சிலரி மெஷினரி மெயின்டெனன்ஸ்ல 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. டிஸ்ரபிளா மெரைன் மெர்கான்டைல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஜின் டிரைவர் ஆஃப் ஃபிஷிங் வெசல்ல சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா கூடுதல் முன்னுரிமையுமே கொடுக்குறாங்க. இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஒர்க்லாம் இருக்குன்றதுமே கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ட்ரேட்மேன் போஸ்ட்டுக்கு ஒர்க் ஷாப்பு, ஸ்டோர் யார்டு, வெசல் டிபார்ட்மெண்ட்லையும் போட் இன்சார்ஜ், இன்ஜினியர் கூட ஒர்க் மெயின்டெனன்ஸ், மெஷினரியில ஒர்க்குமே இருக்கும். சூப்பர்வைசர் சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஒர்க்மே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல டெக்னிக்கல் ஒர்க் தான் மோஸ்ட்லி செய்யற மாதிரி இருக்கும். சீமெண்ட் போஸ்ட்டுக்காக போட் ஹேண்ட்லிங், ஆங்கர் கண்ட்ரோல், சேஃப்டி அண்ட் நேவிகேஷன் ஒர்க்குமே இருக்கும். அதாவது சி அண்ட் போட் ரிலேட்டட் ஜாப்ஸ் தான் இருக்கும். கிரீசர் போஸ்ட்டுக்கு இன்ஜின் மெயின்டெனன்ஸ், மெஷின் கிளீனிங், லூப்ரிகேஷன்
அப்ளிகேஷன் ஒர்க்குமே இருக்கும். இன்ஜினோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே கிரீசர் தான். ஸோ இது மாதிரியான ஒர்க் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30/4/2026 தேதியின்படி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வயது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. இது பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆல் இண்டியன் சிட்டிசன் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டு 2026 அண்ட் 27 வரைக்குமே உள்ள சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். ஸோ சர்டிஃபிகேட் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே எடுத்து வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வெரிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண எந்த கேட்டகரிக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மறக்காம அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கு ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணி ஆர்டினரி போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமா அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ற கவர் மேல அப்ளிகேஷன் ஃபார் மெரைவிங் போஸ்ட் கஸ்டம் பிரிவென்டிவ் கமிஷனரேட் சென்னை அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் போஸ்ட் அப்ளைடு ஃபார் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் அண்ட் கேட்டகரி இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி அப்ளிகேஷனை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன அட்ரஸ்க்கு இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தி அடிஷனல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃபீஸ் ஆஃப் தி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் ஜெனரல் 2nd ஃப்ளோர் கிருஷ்ணா பிளாக் ராஜாஜி சாலை சென்னை 600001 இந்த அட்ரஸ்க்கு ஆஃப்லைன் மூலமா அப்ளிகேஷனை 30/4/2026 போய் சேர்ற மாதிரி ஆஃப்லைன்ல சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அண்ட் பிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் அதாவது ஸ்விம்மிங் ரிலேட்டட் டெஸ்ட்டுமே இருக்கும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு மறக்காமல் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/4/2026. அண்ட் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு புதிய அரசு வேலைப்பு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் குட் திங்ஸ்.